அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன்ஸ் இப்போ நிறைய இடங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் சில பேருக்கு வந்து என்ன மாதிரியான மாடுலர் கிச்சன்ஸ் வந்து அமைக்கிறது அப்படின்ட்டு டவுட் இருக்கும். அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது மாடுலர் கிச்சன்ஸில் 3 வகையான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிவிசி கப்போர்ட், இன்னொன்று வந்து பிளைவுட் வித் மைக்காவோட நம்ம செட்டப் பண்ணிக்கிறது, மூணாவது வந்து அலுமினியம் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த 3 வகையான டைப்ஸை வந்து நம்ம அதிகமான இடங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது இதில் வந்து முதலாவதாக நம்ம வந்து பிவிசி கப்போர்டை பற்றி பார்க்கலாம். இந்த பிவிசி கப்போர்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக ரொம்ப டீசெண்ட் லுக்கில் அமைச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் எனக்கு வந்து ஒரு டீசெண்ட் லுக்கான ஒரு மாடுலர் கிச்சன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பிவிசி போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து வாட்டர் அதிகமாக புழங்குற இடமா தான் இருக்கும். அந்த நேரங்களில் வந்து இந்த பிவிசி கப்போர்ட் பயன்படுத்துறதுனால அது வந்து நீர் அரிப்பு வந்து ஏற்படுத்தாது. இந்த தண்ணியினால் உப்புற பிரச்சனைகள் மற்றும் வந்து அரிப்பு ஏற்படுறது இந்த பிவிசி கப்போர்டில் வந்து தவிர்க்கப்படும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 180 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து இடத்துக்கு இடம் ஊருக்கு ஊர் மாறுபடும். இது வந்து மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 180 ருபீஸ்லேருந்து அவங்க வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க. இதிலே நிறைய வெரைட்டி ஆஃப் பிவிசிலாம் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியான பிவிசி போடும்போது கொஞ்சம் கிராண்டான ஒர்க் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து இடத்துக்கு இடம் விலை வந்து மாறுதல் இருக்கும். பட் பிவிசி கப்போர்டு வந்து மோஸ்ட்லி வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக எனக்கு ஒரு டீசெண்டாக பண்ணணும்னா இது வந்து அருமையான தேர்வாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிளைவுட் ப்ளஸ் மைக்கா. பிளைவுட் அண்ட் மைக்காங்கிறது நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற கிச்சன் கேபினெட்ஸ்க்கு எல்லாமே வந்து பிளைவுட்டு வித் மைக்கா வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பிளைவுட்டில் வந்து இதில் வந்து 2 வகையான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிடபிள்யூபி, இன்னொன்று வந்து பிடபிள்யூஆர், பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் கிரேடு, இன்னொன்று வந்து பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பிளைவுட்டை வந்து கிச்சன்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சீட்ஸை வந்து கிச்சனில் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து இந்த நீர்னால் ஏற்படுற அரிப்புகள், நீர்னால் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். இதை தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வெரைட்டியான மைக்காஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவுட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும். நல்ல கிராண்டான மேட் ஃபினிஷ்லேயோ இல்லை வந்து ரொம்ப சைனிங் டைப்லேயோ நீங்கள் வந்து இந்த பிளைவுட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிளைவுட் அப்படிங்கிறது தண்ணீர் படாமல் நம்ம பார்த்துக்கணும். பட் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டாலுமே அது ஓரளவுக்கு தங்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பயப்படாமல் கிச்சனில் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை, நாளடைவில் நீங்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் அந்த மைக்கா சீட்ஸ்லாம் இடையில உறிஞ்சிட்டு வருது அப்படின்னாக்கா நீர்க்கசிவுனால சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட் த சேம் டைம் வந்து இந்த சில பூச்சி அரிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு இந்த டெர்மைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைமர் மாதிரி அப்ளை பண்ணிப்பாங்க. இந்த பூச்சிகள்லேருந்து பாதுகாக்கிற அந்த வார்னிஷ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 500 ருபீஸ்லேருந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில இடங்களில் அதோட கம்மியாக இருக்கலாம். ஒரு மினிமம் வந்து ஒரு 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட ரேட் வந்து வேலைக்கு தகுந்த மாதிரியும் அதே சேம் டைம் வந்து வேலையாட்களை பொறுத்தும் ரேட்டு மாறுபடும். மினிமம் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெரும்பான்மையான இடங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த மாதிரி உடன் ஃபினிஷிங்கில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, 4 இடத்துல அந்த மரம் வளையும் தன்மை உள்ள மரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சரியாக டோர் மூடாது. அந்த ஸ்லைட் பண்ணும்போது டோர் வந்து அந்த டோரோட தன்மை வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னாக்கா உங்களால் அந்த ஸ்லைடிங் டோர்லாம் வந்து இழுக்க முடியாது. இது ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. காஸ்ட் வைஸுமே வந்து ஒரு மாடரேட்டாக வரும். ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாகவும் சொல்ல முடியாது. அதை மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் கிராண்டாக யூஸ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் கிராண்டாக பண்ணணும்னா அதிக விலை உள்ள பிளைவுட்களை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். பட் அது மினிமம் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரைஸு வந்து வரும். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் கிச்சன் செட்டப் பண்ணுறோம், ஒரு 1.8 lakhs வருது உடனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 lakhs வருது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு 90,000 1 lakhக்குள்ளே வந்து நீங்கள் பிவிசியை முடிச்சிடலாம். இதை இதோட கம்மி பண்ணி முடிக்கலாம். நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஆட்களை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணி முடிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் உடன் போகும்போது அது ஒரு 1.5 lakhs 2 lakhsங்கிறது ஒரு மினிமம் பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அதாவது ஒரு ஃபுல் செட்டப்பாக நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு வரும். ஒரு ஃபுல் செட்டப்பாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 lakhsக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து உடன் டைப்பில் நீங்கள் வந்து ப்ளைவுட் டைப்பில் போனீங்கன்னா மாடுலர் கிச்சன்ஸ் வந்து அந்த ரேட்டுக்கு வந்துடும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போது இது வந்து மேலை நாடுகளில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக வரும். பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே 1200 அப்படின்னு. இங்கே சில இடங்களில் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 900 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வந்து மோஸ்ட்லி காமனாக வந்து 1200 அந்த ப்ரைஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக வரும். பட் வந்து ரொம்ப கிராண்டான லுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அப்படிங்கும்போது எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அலுமினியமோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அந்த சவுண்டெல்லாம் வராது. அதை சாஃப்ட் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டெல்லாம் வராது. அந்த ஸ்டீலோட சவுண்டு சுத்தமாக இருக்காது. நீங்களாக போய் அதை நாக் பண்ணுற வரைக்கும், அதாவது அதை போய் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான். பட் நீங்கள் நார்மலாக திறந்து மூடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக உடன் டைப்பில் எப்படி பண்ணுறீங்களோ இல்லை பிவிசியில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எந்த வித சவுண்டும் இருக்காது. ஏன்னா அது வந்து சாஃப்ட் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி தான் அந்த விண்டோஸோட டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் அது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக தான், எக்ஸ்பென்சிவ்ஸ் தான். பட் வந்து பயங்கர கிராண்டாக இருக்கும். இதில் வந்து வெளியில் வந்து உடன் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் அந்த மாதிரியான ஸ்டைல் கூட உங்களால் அமைச்சிக்க முடியும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மைக்கா ஷீட்டு ஒட்டி எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதே லுக்கு தான் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த உடன் ஸ்டைல் ஃபினிஷ் தான் நிறைய இடங்களில் விரும்புகிறாங்க அப்படின்றனால அந்த மாதிரியான ஸ்டைல்ஸும் இதில் இருக்குது. இதில் வந்து அக்ரியாலிக் அப்படின்ற ரொம்ப ஸ்டைல்ஸ் பளபளன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கர ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கரையோ எந்த வித தூசிகளோ படாது. இது வந்து இந்த கொரேஷன்றது வந்து இந்த அலுமினியம் வந்து அரிப்பு ஏற்படாமல் ரொம்ப லாங் லைஃப், இந்த கொரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் கண்டிப்பாக வரும். ஒரு 15 to 20 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற டைமும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மியாக வரும். நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆர்டர் மாதிரி கரெக்டாக செஞ்சு அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ப்ளைவுட் எடுக்கிற டைமோட 1/3 தான் இது கண்டிப்பாக எடுக்கும். ஸோ இது வந்து ஃபைனலாக பார்க்கும்போது நீங்கள் வந்து உடன் டைப்பு போகலாமா, இல்லை பிவிசி போகலாமா, இல்லை அலுமினியம் போகலாமா அப்படின்னாக்கா, நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு வந்து வீடு வந்து ரொம்ப கிராண்டான லுக்காக இருக்கும், ரொம்ப லாங் லைஃப் வேணும் அப்படின்னாக்கா அலுமினியம் ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறது வந்து பெட்ரு. அட் த சேம் டைம் வந்து நம்ம நார்மலாக மாடரேட்டாக வந்து உடன் டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும், வாட்ரு இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாக நாங்கள் புழக்கத்தில் இல்லாமல் எங்களால் பார்த்துக்க முடியும்னா நீங்கள் உடன் டைப் வைக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாது, பட் எனக்கு வந்து ஒரு மாடுலர் கிச்சன்ஸ் கண்டிப்பாக வேணும்னா பிவிசி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லேருந்து ரொம்ப ஷைனிங் டைப்பில் உள்ள பிவிசி இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக லுக்காக இருக்கும். அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உள்ள ஸ்லாப் மாதிரி போட்டுட்டு வெளியில் வந்து நீங்கள் வந்து பிவிசி டோர் மட்டும் கொடுத்துட்டீங்க, லாக் பண்ணிவிட்டு இந்த பாத்திரங்கள்லாம் வெளியே தெரியாத மாதிரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக முடிச்சிடலாம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வந்து லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ காசு கம்மியாக இருந்தால் நீங்கள் பிவிசி போயிடுறது பெஸ்ட்டு. 10 இயர்ஸ் கண்டிப்பாக வரும்போது உடன் ப்ளைவுட்டுங்கும்போது நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டை வந்து பயன்படுத்துங்க. அதில் மைக்கா ஷீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது, அது ஷைனிங் டைப்பில் இருக்குது, அந்த மாதிரியான இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.